சமையல் கேஸ் சிலிண்டர்கள் தாமதமாக டெலிவரி செய்யப்படுவதால் மக்கள் ஆவேசம் அடைந்துள்ளனர். சமீப காலமாக பல்வேறு பகுதிகளிலும் சமையல் கேஸ் குறித்த காலத்தில் டெலிவரி செய்யப்படாமல் பெரிதும் காலம் தாழ்த்தப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி மேலோங்கி ஆவேசம் அடைந்துள்ளனர். கோவை மாவட்டத்திலும் இதே நிலைதான். கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யும் ஏஜென்சிகள் பதிவு செய்த பின் பெரிதும் காலதாமதமாக விநியோகிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் இருகூர் அருகே உள்ள பாரதி நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் பாரத் பெட்ரோலிய நிறுவன சிலிண்டர்கள் பதிவு செய்து 60 நாட்களுக்கு மேலாகியும் விநியோகம் செய்யாமல் இருப்பதால் மக்கள் ஆத்திரம் அடைந்தனர். பாரத் பெட்ரோலிய நிறுவனத்திற்கு சொந்தமான கேஸ் பில்லிங் ஸ்டேஷன் மையத்தில் காலி சிலிண்டர்களுடன் முற்றுகையிட்டனர். சிலிண்டர் பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம். சிலிண்டர் எங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் யூஸ் பண்றாங்க. எங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கொடுக்கறது இல்ல. சிலிண்டர் விநியோகம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்குது. சமையல் வாயு சரியானபடி கிடைக்காதனால சரியான சிரமத்தில் இருக்கிறோம். அதனால சிலிண்டர் வேண்டி நாங்க போராட்டத்தில் கேட்டுக்கிறோம். 15 நாளைக்கு ஒருக்கா 20 நாளைக்கு ஒருக்கா வர சிலிண்டர் 30 நாள் 60 நாள் பண்றாங்க. எப்படி நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால இந்த பிரச்சனைக்கு இங்க கணபதியில பாரத் கேஸ் கம்பெனி முன்னாடி நாங்க சொல்லிட்டு இருக்கிறோங்க. சப்பளை ஏன் வரலன்னு கேட்டா சரியா சப்பளை அங்க எங்களுக்கு கொடுக்கறது இல்ல, அதனால நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லி கனெக்ஷன் எல்லாம் நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா முறையா அது இல்லைங்க. கரெக்டா சிலிண்டர் வருது. ஆனா இந்த பேக்கரி இந்த ஹோட்டல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இதுக்கு எரிக்கிறதுக்கு அதிக விலை கொடுத்து எல்லாத்துக்கும் வித்துறாங்க சப்பளை பண்றவங்க. முற்றுகையிட்டவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டனர். அவர்களை அங்கிருந்து அதிகாரிகள் மிரட்டியுள்ளனர். ஆனால் அதற்கு பணிய மறுத்ததை அடுத்து விரைவில் சிலிண்டர் சப்ளைக்கு ஏற்பாடு செய்வதாக சமாதானம் கூறி அனுப்பி வைத்தனர். கேஸ் ஆபீசர் கிட்ட போய் கேட்டான். அங்க போய் முறையான பதில் வரல. உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, போ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹெட் ஆபீஸ்ல போய் கேளுங்க. எங்க போய் என்ன பண்ணுவீங்களா பண்ணுங்க. இங்க அவ்வளவுதான் கொடுக்க முடியும். எங்கனால வந்தா தான் நாங்க கொடுப்போம். வரலனா எங்களை கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? இது பெரிய பிரச்சனையாவே இருக்குது எங்களுக்கு. இது மன உளைச்சலா இருக்குதுங்க. வேலைக்கு வெட்டிக்கு போகாம வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்றதுக்கு எங்களுக்கு சரியா இருக்குது. மேற்கொண்டு அலுவலகத்துல இன்னைக்கு பேசுறதுக்குள்ள கூப்பிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் நாங்க எல்லாம் முறைப்படுத்தி நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரோம்னு சொல்றாங்க. மறுபடியும் அது சரியாகிறது இல்லை. இதுக்கு சரியான முடிவு எங்களுக்கு தெரியணும். மீண்டும் போராட்டம் நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி கோவை மாவட்டத்தில் மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலை நீடிக்கிறது. இதற்கு சரியான காரணத்தை கூற அதிகாரிகள் மறுத்து வருகின்றனர்.